வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். ஹாரர் படங்கள்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்றவங்களுக்காக நான் இன்னைக்கு சூப்பரான 5 ஹாரர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்கள்ல 4 படங்கள் தமிழ் டப்பிங்ல இருக்கு, ஒரு படம் மட்டும் தான் தமிழ் டப்பிங்ல இல்ல. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2023 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன பிண்டம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் படம். இந்த படம் பாத்தீங்கன்னா உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க. இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப், அவங்களுடைய 2 பொண்ணுங்க, அவருடைய அம்மா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு பங்களாவை வாங்கி அங்கேயே குடியும் போறாங்க. ஆனா அந்த வீட்டில் சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால பயந்து போன நம்ம ஹீரோ பேய் ஓட்டுற லேடி கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. ஆனா அவங்களோ வீட்டை நீங்க காலி செஞ்சாலோ இல்ல வித்தாலோ பெரிய விபரீதம் ஏற்படும்னு சொல்றாங்க. ஆனா அதையும் மீறி நம்ம ஹீரோ அந்த வீட்டை காலி பண்ண ட்ரை பண்றாரு. அதனால அவருடைய அம்மா மர்மமான முறையில இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது, அந்த பேய்கிட்ட இருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ரொம்ப வருஷ காலமா பேய் படம் அப்படின்னு சொன்னாலே இதே ஸ்டோரி தான் இருக்கும். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு, அங்க ஒரு பேய்க்கு பிளாஷ்பேக், அதோட ஆசையை நிறைவேற்ற நினைக்கக்கூடிய பேயின்னு ஆஸ் யூஷுவல் ஸ்டோரி தான். பட் அதை ஸ்கிரீன் பிளே பண்ண விதம் இந்த படத்துல ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஹீரோவா ஸ்ரீகாந்த் தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவருடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அவருக்கு ஐஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இந்த படத்துல நடிச்ச மற்ற எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. குறிப்பா அந்த 2 குழந்தைங்க கூட அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. பேய் ஓட்டுற லேடியா வரக்கூடிய அண்ணம்மா செம கம்பீரமா இந்த படத்துல தெரியுறாங்க. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய சீன்லாம் செம்ம அல்டிமேட்டா இருக்கும். லோ பட்ஜெட் படமா இருந்தாலும் அதுக்குள்ள ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா மொத்தமா 2.5 மணி நேர படம். அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி 2 மணி நேர படமா எடுத்திருந்தா இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். இந்த படம் ஒரு மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆஹா பிரைம்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. IMDbல 10க்கு 7.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2024 வருஷம் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன அஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு தமிழ் டப்பிங் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இந்த படத்துல ஒரு டைலாக் கூட இருக்காது, யாருமே பேச மாட்டாங்க, வெறும் சவுண்ட் மட்டும் தான் வரும். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்டிகுலர் ஃபாரஸ்ட் கம்யூனிட்டியை சேர்ந்த நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவ தான் நம்ம ஹீரோயின். ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஒரு நாள் காட்டுக்குள்ள அவங்களுடைய லவ்வரை பார்க்க போறாங்க. அந்த நேரத்துல அதே கம்யூனிட்டியை சேர்ந்த சில குரூப் அவங்க 2 பேரையும் வெவ்வேறு கார்ல வச்சு கடத்திட்டு போயிடுறாங்க. ஹீரோவுடைய லவ்வருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத ஸ்டார்டிங்ல காட்டல. ஆனா ஹீரோயினை யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போறாங்க. அங்க ஒரு சேர் இருக்கு. அந்த சேர்ல ஹீரோயினை கட்டி வைக்கிறாங்க. அதாவது கை காலையெல்லாம் கட்டி போட்டுட்டு கையை கொஞ்சோண்டு கிழிச்சு விடுறாங்க. ரத்தம் ஊத்துது. அந்த ரத்தத்துடைய வாடையை குடிச்சுக்கிட்டு அங்க ஒரு வித்தியாசமான பேய் வருது. அது ஆக்சுவலா பேய்னு சொல்ல முடியாது, ஜோம்பின்னு சொல்ல முடியாது, அது 2ம் கலந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சர் அது வருது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயந்து போறாங்க. அந்த கிரியேச்சர் கிட்ட இருந்து நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் செம்ம த்ரில்லிங்கா இருக்கும். சூப்பரா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல ஹாரர் எலமெண்ட்ஸும் இருக்கு, ஆக்ஷனும் இருக்கும். சூப்பரா இருக்கும். இந்த படத்தை ஃபுல்லா பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். செம்ம பிரில்லியண்டா அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிற காட்சியெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபைட் சீன்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. IMDbல 10க்கு 5.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்மியான ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்களே, படம் மொக்கையா இருக்குன்னு கேது நினைச்சிடாதீங்க. செம்ம சூப்பரான படம். ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் செம்ம த்ரில்லிங்கா கொண்டு போயிருக்காங்க. மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். இந்த படத்தை டைம் இருக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2024 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன கலிங்கா அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. கிராமத்துல நம்ம ஹீரோ இருக்காரு. ஹீரோவுக்கு அம்மா அப்பா யாரும் கிடையாது. அதே கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை காதலிக்கவும் செய்யறாரு. ஆனா அந்த பொண்ணுடைய அப்பாவோ இந்த கல்யாணத்துக்கு முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஹீரோவுடைய சொந்த இடம் ஊர் தலைவர்கிட்ட அடமானத்துல இருக்கு. அந்த இடத்த நீ மீட்டுட்டு வந்தாதான் என்னுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணி தருவேன்னு சொல்றாரு.
ஹீரோவும் அந்த இடத்த வாங்குறதுக்காக ஊர் தலைவரை பார்க்க போனா, ஊர் தலைவருடைய பையனுக்கும் ரொம்ப மோசமான கேரக்டர். அவங்க என்ன பண்றாங்க, சொந்த இடத்த தர முடியாது. அதுக்கு பதிலா ஊர் எல்லையில இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில இருக்கக்கூடிய ஒரு இடத்த தரோம்னு சொல்றாங்க. ஆனா, அங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா, ஊர் எல்லைய தாண்டி போனா யாருமே உயிரோட வர முடியாது. அந்த காட்டுக்குள்ள போனா யாரும் உயிரோட வர முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா, அந்த காட்டுக்குள்ள அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அத பத்திலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாத நம்ம ஹீரோ அந்த எல்லைய தாண்டி போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு த்ரில்லிங்காவே இருந்துச்சு. சஸ்பென்ஸை கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. ஹீரோவுடைய ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. பாடி லாங்குவேஜ்லாம் கிராமத்து பையன் மாதிரியே இருந்துச்சு. சில காட்சிகளை காட்டுற சீன்லாம் ரொம்ப த்ரில்லிங்காவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்துடைய மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு காட்சிகளை காட்டுவாங்க. அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக காட்டியிருக்கலாம்னு தோணுச்சு. ஸ்லோவான ஸ்க்ரீன் பிளே, இன்னும் கொஞ்சம் சில கேரக்டரை ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ இதுதான் இந்த படத்துடைய நெகட்டிவ். ஸோ இந்த படம் ஓரளவுக்கு ஆவரேஜான ஹாரர் படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஆஹா பிரைமில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஐஎம்டிபியில் 10க்கு 7.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்கக்கூடிய படம் 2018 வருஷம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் படமான பரி அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ அவங்களுடைய பேரண்டோட சேர்ந்து பொண்ணு பார்க்க போறாங்க. போயிட்டு திரும்ப கார்ல வந்துட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு லேடி மேல வண்டியை விட்டு ஏத்திடுறாங்க. ஸ்பாட்லயே அந்த லேடி இறந்தும் போயிடுறாங்க. இப்ப இறந்து போன லேடியுடைய வீடு எங்க இருக்குன்னு செக் பண்ணிட்டு போகும்போது அந்த வீட்டுக்கு பின்னாடி ஹீரோயினை சங்கிலியால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணை பார்க்கும்போது, அதாவது ஹீரோயினை பார்க்கும்போது ரொம்ப வினோதமா நடந்துக்கிறாங்க. வெளி உலகத்துல இருந்து அப்பாற்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய நடவடிக்கை எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஸோ ஹீரோயினை சூனியம் பண்ணக்கூடிய ஒரு குரூப் தேடிட்டு வேற இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பயந்து ஹீரோயின் ஹீரோவுடைய வீட்டுக்கே போறாங்க. ஸோ யாரு இந்த ஹீரோயின், அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்ன, சூனியம் பண்ற குரூப் எதுக்காக இவங்களை தேடுறாங்க அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செம்ம த்ரில்லிங்கா கொண்டு போயிருக்காங்க. ஃபிளாஷ்பேக் காட்சி எல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. பயமுறுத்துற மாதிரியான காட்சிகள் நிறையவே இந்த படத்துல இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் செம்ம ட்விஸ்டா இருந்துச்சு. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்கா செம்ம சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஹீரோவும் சூப்பரா ஆக்ட் பண்ணியிருக்காரு. சென்டிமெண்ட்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆயிருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் ரொம்ப சீட்டேஜ்ல நம்மள உட்கார வைக்கிற மாதிரி ரொம்ப த்ரில்லிங்கா கொண்டு போயிருந்தாங்க. பர்சனலா எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஐஎம்டிபியில் 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்ல இல்ல. ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்கக்கூடிய படம் 2025 வருஷம் தமிழ்ல ரிலீஸ் ஆன சப்தம் அப்படிங்கிற ஹாரர் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைவேட் காலேஜ்ல தொடர்ச்சியா பொண்ணுங்க சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டே இருக்காங்க. பேய் நடமாட்டத்தால தான் இவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காலேஜ்குள்ள ரூமர் மாதிரி பரவ காலேஜ் சார்பா ஒரு பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டரை வர வைக்கிறாங்க. அவர் தான் படத்துடைய ஹீரோ இப்ப அவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு சப்தம் மூலமா அங்க பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ ஹீரோ அங்க நடக்கக்கூடிய மர்மமான கொலைகளுக்கு பின்னாடி இருக்கிறது பேயா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துல நடிச்சிருந்த ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஈரம் படம் டைரக்டர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராகவே இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிளைமேக்ஸ்லாம் ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. சென்டிமெண்ட் கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இந்த படம் ஒரு ஆவரேஜான ஹாரர் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. ஐஎம்டிபியில் 10க்கு 6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.